அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அடுத்தடுத்த ஜியோ பாலிட்டிக்ஸ் உலக தகவல்களை பல பரபரப்பு சம்பவங்களை அப்படியே அடிக்கிட்டு இருக்கோம் ஒன்று ஒன்றா. இப்படி வீடு செங்கல் கட்டும்போது அடுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி தினந்தோறும் இரவு பதிவில் அடிக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட தினம் ஒரு தகவலாக உங்ககிட்ட கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் அந்த பரபரப்பு சம்பவங்களை அடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதன் அடிப்படையில் திடீர்னு ஏமனில் எமினி ஹவுதிகளும் ஏமனுடைய குரூப், அதாவது சவுதியினுடைய பேக்கடு குரூப்பும் பயங்கரமான ஒரு அடிதடி, பயங்கர ஒரு சண்டை. இவங்க தரப்பில் 16 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க, அவங்க தரப்பில் 54 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. 2022 அப்புறம் நடந்த மிகப்பெரிய ஒரு எல்லை கடந்த ஒரு தாக்குதல். இதை இஸ்ரேல் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் இறுதி ஊர்வலம் அமைதியாக அப்படியே மௌன அஞ்சலிகளும் மௌன ஊர்வலமும் மிகப்பெரிய அளவுக்கு நடந்துகிட்ருக்கு. பட் அமெரிக்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அங்கேருந்து கடந்து வந்தோம் அப்படின்னா உக்ரைனில் நடந்த நிகழ்வுகள், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஒரு சில இடத்துல கன் ஷூட் நடந்திருக்கு, போராட்டம் விரிவடைந்திருக்கிறது. எனக்கு பிரித்து கொடுத்துருங்க, எங்கள் நாட்டை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு அடம் முடிச்சிட்ருக்காங்க அந்த ஏரியா பகுதியில். அதனால் அங்கேயும் கொஞ்சம் எட்டி பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். முதல் தகவல், உங்களுக்கு வரைபடத்துடன் ஆரம்பித்தா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். முதல் வரைபடம் ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஒரு சண்டை. ஸோ எமினி ஹவுதிகள் இருக்காங்க, இன்னும் ஒரு சின்ன பகுதி அந்த இடத்துல ஹவுதி தான் சொல்லுவாங்க, ஹல் ஹவுதி தான். இது சவுதி அரேபியானுடைய பேக்கடு குரூப்ஸ். இப்போ ஏமன் படைகள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த கொஞ்சம் பகுதி மட்டும். ஏற்றுமதி இறக்குமதி தளங்கள் இந்த இடத்துல போர்ட்டெல்லாம் வைத்திருக்காங்க. ஸோ இந்த ஹல் ஹவுதிதா பகுதியில் தான் இந்த வீடியோ பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு வரைபடத்தை காட்டுறேன். ஒரு பச்சை கலர்லேருந்து கொஞ்சம் ஒரு சில பகுதியை லிபரலேட் பண்ணதாக எமினி ஹவுதிகள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நேற்று என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த சவுத் ஆஃப் ஹவுதிதா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு 14 கவர்மெண்ட் ட்ரூப். எந்த கவர்மெண்ட் ட்ரூப்? இந்த ஏமனில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ட்ரூப், அதாவது சவுதி பேக்கடு குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கவர்மெண்ட் ட்ரூப்பை அடிச்சிட்டோம், கண்டிப்பாக 14 பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பதிலுக்கு அடித்த அடியில் அவங்க 54 பேர் இறந்து போயிட்டாங்கன்றாங்க. அப்போ அந்த ஏரியாவில் ஒரு சில ட்ரைப் மக்கள்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க விடுதலைவா நான் உள்ளே பூந்தே ஆகணும், உள்ளே பூந்து நான் அடித்தே ஆகணும் அப்படின்னு எல்லை பகுதியில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. ஒரு சில இடத்துல துப்பாக்கி சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்குது. எந்த நேரத்தில் அது விஸ்வரூபமாக எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எமினி ஹவுதிகள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க, மிசைல்ஸ் மூலியமாகவும் ஒரு சில இடத்துல தாக்கல் நிகழ்த்தி இருப்பதாக சொல்கிறாங்க. அதனால் பதிலுக்கு இவங்களும் தயாராக இருக்காங்க, சவுதியும் விடாதீங்கன்றாங்க. இந்த பிரச்சனை வெடித்ததுக்கு மிக முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, சனாவில் ஈரானுடைய விமானங்கள் இறங்கி திரும்பி போகும்போது அலோவ் பண்ணல சவுதி. ரொம்ப வருஷமாக அவங்க வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க எமினி ஹவுதிகளுக்கு. ஓஹோ, இந்த கடினமான நேரத்தில் கூட நீ திருந்தலையா, அதனால் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எமினி ஹவுதிகள் நினைக்கிறாங்க. அங்கே சவுதி யாருக்கு யார் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, உங்களை பேசிக்கலாம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஹல் ஹவுதிதால் இருக்கக்கூடிய ஒரு குரூப்ஸ் மூலிமா அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த பகுதியில் பெரிய சண்டை. இப்போ எமினி ஹவுதிகளுடைய முக்கியமான ஒரு தலைவர்கள் அங்கே ஈரானில் போயிட்டு கேலிபஃபை பார்த்துருக்காங்க. கேலிபஃப் அவர்கள் எப்பா சும்மா இருப்பா, என்னப்பா சும்மா சண்டை போட்டுக்கிட்டு, இப்போ தான்ப்பா நாங்களே பெரிய சண்டையிலிருந்து நிறுத்தி அந்த பக்கம் வந்திருக்கிறோம், நீங்கள் வேற ஏன்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லியிருப்பார் போல். அதனால் அமைதியாக இருக்காங்களா, அடுத்த கட்ட தாக்கல் நிகழ்த்த போகிறாங்களான்னு தெரியல. அந்த ஏரியாவில் சற்று பரபரப்பு தொற்றி கொண்டு தான் இருக்கிறது. பாகிஸ்தான் விவகாரத்தையும் சொல்லிடுறேன். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஒரு சில போராட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய குரூப்ஸ். அந்த போராட்டத்துக்கு எதிராக ஒரு சில இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கு. ஒரு பெரிய ஒரு குரூப் என்ன பண்ணியிருக்காங்க, அரசாங்கத்துக்கு எதிராக எங்களுக்கு உங்கள் சங்காத்தமே வேண்டாம், எனக்கு நாட்டை பிரித்து கொடுத்துருங்க, நான் பாடு தனியாக போய் அப்படி வாழ்ந்துக்கிறோம், போதும் இந்த மனுஷனோட வாழ்ந்தது நாங்கள் போதும், தனியாக போயிடுறோம் அப்படின்ட்டு அங்கே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பெரிய அளவுக்கு ஒரு பக்கம் அப்படி தயாராக இருக்கிறாங்க.
இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதியில் பாகிஸ்தான் தனது இராணுவத்தை குவித்து கொண்டிருக்கிறது. பீரங்கி டேங்குகள் மீது எல்லாமே இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் குவிக்கிறாங்க. ஏன்னா எந்த நேரத்தில்னாலுமே செல்ஃபி பாய்ஸ் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினச்சிட்டு அணுகுண்டு பாய்ஸ் தயாராக இருக்கிறாங்க. அக்கல்லுக்கிற அணுகுண்டு தூக்குறாங்களா அடிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதனால் அந்த எல்லை பகுதியிலும் அந்த பதற்ற சூழ்நிலை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் சேஷல் தீவுக்கு போனதை ஒரு சில விமர்சனங்களை முன்வைத்திருந்தாங்க பாகிஸ்தானுடைய கவாஜி ஆசிஃப் அவர்கள். அதற்கு இந்தியா சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, அவர் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவர், அதனால அப்படி இப்படின்னு பேசுவார். அந்த ஒரு விஷயத்தை மனநல பாதிக்கப்பட்ட நபர்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் பெரிய கேள்வியாக இந்தியா கிட்டலாம் கேட்காதீங்க, அவருக்காக நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு இந்தியா தரப்பில் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த நக்கல் ஆகாது அப்படின்னு நினச்சிடறான்னு கவாஜி ஆசிஃப் அவர்களை மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு இதுக்கப்புறம் அந்த சைடு என்ன ரிப்ளை வரப்போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஈரான் விவகாரத்தை பார்க்க போகிறதுக்கு முன்பு உங்களுக்கு நான் 2 வீடியோ பதிவு ஒன்று போடுறேன். ஒன்று சீனாவில் மேசாக் அப்படின்ற ஒரு டைஃபூன் சும்மா உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்கு. எங்கன்னா குவான்சி மாகாணத்தில் எங்ஸோ அப்படின்ற ஒரு பகுதியில் அடித்த அடி தான். சும்மா ஒரு 2 நாளில் மழைப்பொழிவு பிரித்து மேய்ஞ்சிருக்கு. பட் அதை விட கம்பேர் பண்ணும்போது மகாராஷ்டிராவில் மழை குறைவு. நம்ம எல்லாம் அங்கே மகாராஷ்டிரா பெரிய அளவுக்கு பார்த்துட்ருக்கோம். மகாராஷ்டிரா, பூனே, அது மாதிரி உங்களுக்கு 2 பக்கத்தில் கூட வீடியோ பதிவு இருக்குது. நீங்கள் எந்த சைடு சீனா எந்த சைடு நம்ம இந்தியாவில் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை பெருசாகவே தெரியும் நம்மளுக்கு. அதில் இங்கே பூனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நதிநீர்லாம் தனது எல்லை அளவை கடந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான அணைகள் முழுமையாக நிரம்பி காணப்பட்டிருக்கிறது. நிறைய ஹைவேஸ் ஃபுல்லாகவே ஆறுகளாக மாறிவிட்டது. இன்னும் மழையளவு குறையவில்லை, ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மழை மறுபடியும் தொடரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மும்பை தரப்புல இருந்து. ஸோ சீனாவும் இங்கேயும் தான் மிகப்பெரிய ஒரு ஃப்ளட்டை பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் கிஸ்துவார் பகுதியில் அந்த வீடியோ வரும். ஒரு 540 மெகாவாட் பவர் ப்ராஜெக்ட் இருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு லேண்ட்ஸ்லைடு, நிறைய வெஹிக்கிள்லாம் பாதிக்கு மேலே புதையொன்றுச்சு. யாருக்கும் எந்த சேதாரம் இல்லை, பட் பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைடு. இது ரெக்கவரி எடுக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு மேலே ஆயிரும்னு இருக்காங்க இந்திய தரப்பில். இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய பதிவு. இப்போ தான் நம்ம ஈரான்கிட்ட போகிறோம். ஈரான் இன்றைக்கி ஜப்பானுக்கு ஒரு சலுகை கொடுத்துட்டாங்க. ஜப்பான், நீங்கள் நட்புகள் ஆகிட்டீங்க, நீங்கள் யாரும் எங்ககிட்ட ஆயில் வாங்குறேன்னு சொல்லிட்டீங்க, அதனால் குட் பாய்ஸ், அதனால் வாங்க அப்படின்னு சனா டக்காச்சி அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கப்படுகிறது. இனி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஜப்பானுடைய கப்பல் போனோம் அப்படின்னா 2 ரோஸ் மில்க் நல்லா சில்லுன்னு கொடுத்து இதாக குடிச்சிட்டே போங்க, சில்லுன்னு போங்க அப்படின்னு வரவேற்பு கொடுத்து அனுப்புகிறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இன்னும் அந்த பிரச்சனை கலையில் இன்றைக்கி கூட அமெரிக்கானுடைய 3க்கும் மேற்பட்ட விமானங்கள் அந்த ஏரியாவில் பறந்தது. எதற்காக அப்படின்னா நிறைய விமானங்கள் ஈரான் மருத்துவ விமானங்களுக்கு அமெரிக்கா ஒரு சில பாதுகாப்புகளை கொடுத்து அந்த ஓமன் பகுதியில் கடந்து போவதற்கான ஐடியா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து அந்த கல்ஃப் ஆஃப் ஓமன் பகுதி ஒட்டி போகக்கூடிய கப்பல்களுக்கு பர்மிஷன். இவங்க கொஞ்சம் சின்ன கிளாஸஸ்லாம் பெருசாக இல்லை. அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாலும் அமெரிக்கா கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்து இல்லை போங்க, நாங்கள் பின்னாடி இருக்கோம், நான் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க, இல்லை நீங்கள் எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரே போடு நச்சுன்னு போட்டிருக்காங்க. யார் தெரியுங்களா? ஒன்று சிங்கப்பூர், இன்னொன்று இந்தோனேஷியா. 2 பேரும் சேர்ந்து கூட்டு அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈரான் எல்லா கப்பல்களுமே உங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து நீங்கள் இதுக்கப்புறம் ஃபீஸ் வசூல் பண்ணால் கூட, டோல் ஃபீஸ் வசூல் பண்ணால் கூட நாங்கள் உங்கள் கப்பலுக்கு டோல் வசூல் பண்ண மாட்டோம், ஃப்ரீயாக போகலாம் அந்த ஏரியாவில்ன்றாங்க. அதாவது உங்கள் கடற்பகுதியை விட எங்களுடைய கடற்பகுதி சுமார் 2.7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். பட் அவங்களது பெருசு, அதை விட அதிகம். சர்வதேச கடல் பகுதியில் நீங்கள் வசூல் பண்ணுற டோல் மாதிரி நாங்கள் வசூல் பண்ண மாட்டோம், ஃப்ரீயாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. சரி, அதை சுற்றி வலிச்சு என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த வரைபடத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஸ்டேட் ஆஃப் மலாக்கா இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்காவில் இருக்கக்கூடிய பகுதியை தான் அவங்க சொல்கிறாங்க. அங்கே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸில் இருக்கின்ற மிக முக்கிய அந்த பகுதியை விட அதற்கு இணையான ஒரு பகுதி எங்கே இருக்குன்னா இங்கே இந்தோனேசியா சிங்கப்பூர் பாதை தான்.
ஏன்னா ஈரான் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இது கடந்து போய் தான் ஆகணும். அவங்க அங்கே நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் உங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் கடந்து போய் தான் ஆகணும். இருந்தாலும் நாங்கள் ஃப்ரீ விடுறோன்னு சொல்கிறது என்னென்னா, ரைட்டு நாங்களும் இது மாதிரி வசூல் பண்ணலாமா, வசூல் பண்ண ஆரம்பிக்கட்டுமா அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொல்கிறாங்களாம். அதை நேரடியாக சொல்லிட்டு போயிடலாமே, ஏன் இவ்வளோ மறைமுகமாக சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. சப்போஸ் ஒவ்வொரு நாடுகளுமே வந்து இந்த மாதிரி தனது நாட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாதைகளை நாங்களும் வசூல் பண்ண ஆரம்பிக்கிறோம்பா, எங்களுக்கும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அது பெரிய விஸ்வரூபமாக எடுக்கும். அதுவும் இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா பகுதியில் வசூல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அங்கே விட அதிகமான அளவு கப்பல் அதுக்கப்புறம் இங்கே கடந்தான் போகணும். ஆஸ்திரேலியாவை தவிர மீதி சீனாவுக்கு போகக்கூடிய மற்ற கப்பல், மீதி எல்லாத்துக்கும் போகக்கூடிய கப்பல் எல்லாமே மெயின் ரூட் இதுதான். ஏன்னா அது இல்லாமல் இங்கிருந்து வரக்கூடிய கப்பல் ரூட்டும் அங்கே வெளியில் போகிறதும் அதுதான். அதனால் பார்க்கலாம் நாம். பட் இது நம்ம பெரிய சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. இது எல்லாமே அமெரிக்கா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்லுங்கப்பா, அப்போ தான் ஈரான் உணர்ந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஈரான் இழப்பீடுகளாக கேட்குறாங்க. ஒருவேளை இழப்பீடு தொகை கொடுத்தாலும் வசூல் பண்ணாமல் இருப்பாங்கன்னா அப்பயும் நான் வசூல் பண்ணி தான் தீருவோம், அது 60 நாளைக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் குரூட் ஆயிலோட விலை வந்து கணிசமாக குறைஞ்சிடும். ஆகஸ்டெல்லாம் தர அடி அடிக்க போகுது இந்த யுத்தம் மறுபடியும் தொடங்காமல் இருந்தால். நீங்கள் $50 பக்கமே வந்துடும். இன்றைக்கி $68 வந்துருச்சு. ஒரு 70-71 இருந்தது. இன்றைக்கி ஏன் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா, சவுதி அரேபியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அரம்கோ நிறுவனம் இந்த ஏசியனில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து 11 பேரலுக்கு $11 வந்து கட் பண்ணுறன்ட்டாங்க. அதாவது குறைச்சி கொடுக்குறேன்ட்டாங்க ப்ரைஸே. யார் எங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டாலும் சரியே, மார்க்கெட் விலையை விட $11 உங்களுக்கு குறைத்து கொடுக்கிறோம். ஏசிய நாடுகளே தயாராக இருந்துக்கோங்க. எப்போ? ஆகஸ்ட் 1 இருந்து அதற்கான அக்ரிமெண்ட்டை நாங்கள் இப்போ இருந்தே துவங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ இருந்து கிளம்புனா தான் போய் சேரும். இந்த ஒரு அறிவிப்பு நேற்று வரைக்கும் விடாப்படியாக ஒரு $72 இருந்த அந்த குரூட் ஆயிலோட விலை இன்று 68 பக்கமே வந்துருச்சு. இன்னும் நாளைக்கெல்லாம் பாருங்கள், சரியான அடி அடிக்கும் போது கிட்டத்தட்ட $65 பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயாராக இருங்க. பட் உங்கள் மனசுக்குள்ளே அது என்ன இருக்குது அப்படின்னு என் மனசுக்குள்ளே நல்லாவே தெரியும். பாஸ் எப்போ பாஸ் அந்த விலையெல்லாம் குறைப்பாங்க, குரூட் ஆயிலோட விலையை வந்து குறைப்பாங்கன்னா, நம்ம பெட்ரோலியத்துறை அமைச்சர் தான் சொல்லிட்டாரு, 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற ரேட்டு தான் நாங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அங்கேருந்து வந்து ரீச் பண்ணுற ஆயில் அப்படின்னா நம்மளுக்கு விலை குறையணும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தில் தான் குறைப்பாங்களா, ஜூலை இல்லை ஆகஸ்ட் எண்டில் தான் குறைப்பாங்களான்னு தெரியல. இல்லை அதுக்குள்ளே மறுபடியும் யுத்தம் அது இதுன்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் இப்போது நிலைமைக்கு எண்ணெய் நிறுவனங்கள் இழப்பீடுகளை எடுக்கிறன்ற பேரில் நல்லா கொளுத்த லாபம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா அவங்க இந்த குறைந்த ரேட்டில் இன்னும் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் எப்போ குறைக்க போகிறாங்கன்னு தெரியல. அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கலாம். குரூட் ஆயிலோட விலை அந்த அளவுக்கு குறைவு. ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஈரானில் ஒரு ரிஜிம் சேஞ்ச் வந்துடுச்சு. இது வந்து 2வது ரிஜிம் சேஞ்சில் 3வது ரிஜிம் சேஞ்ச் இப்போ இருக்கிறது. ஏன்னா அயதுல்லா அலி காமேனி அவர்களுடைய ஃபனரல் பொறுத்த வரைக்கும் நிறைய அவர் சப்போர்ட் பண்ண லீடர்ஸ் எல்லாமே இறந்துட்டாங்க. 2ஆம் கட்ட தலைவர்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கிறாங்க. அடுத்து நம்ம 3வது பக்கம் போயிட்டோம். ஆனஸ்ட்டாக அவ்வளோதான், ரிஜிம் சேஞ்சு வேறு என்ன போய் இருக்குது. அவங்க டீலுக்கு அவ்வளோதான் க்ளோஸ் வந்துடுவாங்க. டீலுக்கு வரலன்னா மறுபடியும் அதே டைலாக் தான். அங்கே பிரிட்ஜ் இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது, மறுபடியும் அதே தாக்கல் தான் நடத்துவோம். அவங்கக்கிட்ட நியூக்ளியர் டஸ்ட் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டே தருவோம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ரொம்ப நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடாதுன்றதில் அந்த பேச்சுவார்த்தை வராங்க. இல்லைனா என்ன பண்ண முடியுமோ அதன் மூலியமாக தான் நாங்கள் தீர்வு காணணுன்றாங்க. பட் எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு 60 நாளைக்கு இன்னும் அந்த பிரச்சனை ஆரம்பிக்க மாட்டாங்க. இந்த வெப்ப அலையெல்லாம் முடிந்து ஒரு சுமூக பாதை வந்தால் மட்டும்தான் அந்த ஏரியாவில், இல்லைனா எந்த கப்பல்களும் நிலைநிறுத்தி பெருசாக அவங்களால சாதிக்க முடியாது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். அதற்காக தான் இவ்வளோ வள கொலன்ட்டு இழுத்துட்டு இருக்காங்க. சரி, இதில் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, காசானுடைய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கலைக்கிறோன்ட்டாங்க. அதாவது காசா அரசை கலைப்பதாக ஹமாஸ் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் ஆயுதங்களை நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம். காசாவில் செயல்பட்ட வந்த தனது அவசர கால நிர்வாக அமைப்புகளை கலைப்பதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்க ஆதரவுடன் உருவாக்கப்பட்ட NCAGன்னு சொல்லுவாங்க, நேஷனல் கமிட்டி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் காசா,
அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பொதுமக்கள் நிர்வாகத்தை ஏற்க வழி உருவாக்கி இருக்கிறோம். அதே நேரத்தில் அத்தியாவசிய சேவைகளை பாதிக்கப்படாத வகையில் தொழில்நுட்ப பணியாளர்கள் தொடர்ந்து செயல்படுவார்கள் என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது. ஆனால் நாங்கள் ஆயுத பிரிவையோ மத்த பிரிவையோ நாங்கள் கலைக்கவில்லை, ஒப்படைக்கவும் தயாராக இல்லை. இப்போ ஒரு டெம்பரரியா ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கலைச்சிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. பட் இஸ்ரேல் காலையிலேயே சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் இது இருக்கிற கலைச்சா கூட எங்களுக்கு கவலை கிடையாது, அதை நீங்கள் தொடர்ந்தா கூட தொடர்ந்துக்கோங்க, எனக்கு ஆயுதங்களை போட்டு சரண்டர் பண்ணுங்கன்றாங்க. இன்னைக்கு கூட ஒரு தாக்குதலில் ஒரு 3-4 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து கிட்டத்தட்ட நெருங்கி வந்த மாதிரி தான் தெரியுது. ஆட்சியை கலைக்கிறேன்னு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாவே இன்னும் ஒரு சின்ன ஒரு பெண்டிங் தான், ஆயுதங்கள் போடுறது மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது. அதை நோக்கி கிட்டத்தட்ட நகர்றாங்கன்ற மாதிரி தான் ஊடகங்கள் ஃபுல்லாக வந்து எழுதிட்டு இருந்தாங்க. அங்கே இறுதி ஊர்வலத்தில் ஒரு பக்கம் ஃபனல் வந்து பயங்கர சீரியஸாக போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ட்ரம்ப்போடைய பேனர் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த பேனரில் வந்து சாத்தான் மீது கல் எறிகிறது அப்படின்ட்டு இங்கேருந்து மக்கள் அவர் மேலே கல் எறிகிறது. அப்புறம் நம்ம ரெவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ட்டு அவருடைய ஃபோட்டோலாம் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி காட்டுறது. இதே மாதிரி டெத்தோ அமெரிக்கா டெத்தோ அமெரிக்கா அப்படின்னு டெய்லி ஃபுல்லாக அந்த ஸ்லோகன் தான். அமெரிக்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஈரானில் பெரிய நபர் வரைக்குமே இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிற அத்தனை பேரோட மிகப்பெரிய ஒரு டைலாக்கே இதுதான். அதனால் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்து இந்த மிரட்டல்கள் இந்த டைலாக் எல்லாமே பார்க்கும்போது இன்னும் நாங்கள் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அதை எலிமினேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் போல் அப்படின்னு ஒரு டைலாக்காக சொல்லியிருக்கிறார். உடனே இந்த பக்கம் ஈரான் என்ன சொல்லுவாங்க, நாங்களும் தாக்கல் நடத்த தயாராக இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தை மோதல்கள், ஏவுகணை மோதல்களை விட தற்பொழுது வார்த்தை மோதல்கள் சற்று அதிகமாக இருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். அப்படியே நம்ம உக்ரைன் கிட்ட போகணும் அப்படின்னா ட்ரம்ப் கிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்க போகிறது மட்டும் நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். ஏன்னா மனுஷன் ஃபுட்பால்லாம் நுழைய ஆரம்பிச்சிட்டாரு. ஃபுட்பாலில் எனக்கு ரெட் கார்டை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, இருந்தாலும் எங்களுடைய அருமையான ஒரு அத்லெட், ஒரு வீரர் ஒருத்தர் ரெட் கார்டை காட்டிட்டாங்க. அதை நான் ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தேன், அதை பண்ணிட்டாங்க. ஏன்னா பெல்ஜியம் பொறுத்த வரைக்கும் நல்ல திறமையான வீரர்கிட்ட விளையாடி ஜெயிக்கணும், யாருமே இல்லாமல் விளையாடி ஜெயிக்கக்கூடாதுல்ல. அவங்க இந்த வீரர் உள்ளே வந்து ஜெயிச்சாங்கன்னா இட் டிசர்வ். மற்றபடி நான் ரிவ்யூ பண்ண சொன்னேன், ரிவ்யூ பண்ணிட்டாங்கன்றாங்க. முதல் முறையாக இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு நாட்டோட அதிபர் தலையிடுறது. அதாவது FIFA வேர்ல்டு கப்பில் அவங்க ரெட் கார்டு கொடுக்கப்பட்டும் இவன் நேரடியாக தலையிட்டு நாங்கள் தான் கேட்டோம், அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க. அமெரிக்கா ஜெயிச்சுது அப்படின்னா பெரிய ஒரு பிறலையுமே வெடிக்குன்னு நினைக்கிறேன், இதனால தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. சப்போஸ் அவங்க பெல்ஜியம் ஜெயிச்சிட்டாங்கன்னா அமெரிக்கா எல்லாமே போயிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அங்கே மேட்சை நடத்துகிற டீம் மெக்சிகோ தோத்துருச்சாங்க, இங்கிலாந்துக்கிட்ட தோத்துட்டாங்க. ஆனால் மெக்சிகோ அந்த 2 கோலு போடும்போது அவங்க செலிப்ரேஷனை பார்க்கணுமே, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. கடைசியில் கோட்டையை விட்டாங்க. ஆனால் அந்த மேட்சுமே நல்லா தான் இருந்தது. அதுலேயும் இங்கிலாந்து பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேடியத்தை ஒரு ரவுஸ் கட்டிட்டாங்க ஃபுல்லாக. ஏன்னா அந்தளவுக்கு மெக்சிகோட வீரர்கள் சூழ்ந்திருந்தாங்க. ஒரு சிலர் ஒரு பக்கம் எமோஷனலாகவும் இருந்தாங்க. இப்போ நம்ம உக்ரைன் கிட்ட போயிடலாம். ஏன்னா நீங்கள் நைட்டு ஃபோன் கால் பேசணும்னு சொல்கிறீங்க, நல்ல கால்னு சொல்கிறீங்க, திடீர்னு பார்த்தா அடின்னு அடிச்சிட்டாங்களே, நேற்று இரவு கூட 20 பேர் இருந்ததா சொல்கிறாங்களே. என்ன இல்லை, அவர் போர் நிறுத்துன்ற முடிவுக்கு வந்துட்டார், என்கிட்ட மனசு விட்டு பேசினார். ஜெலன்ஸ்கியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரும் மனசு விட்டு பேசுகிறாரு, எல்லாமே தயாராக இருக்காங்க. அவ்வளோதான். நான் நேட்டோவை போனேன்னா அப்படி என்ன ஏதுன்னு பேசிட்டு அவ்வளோதான், பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு 2 அதிகபட்சம் 1 மந்தில் இந்த போர் நிறுத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். பாசிட்டிவாக வந்திருக்கு, 2 தரப்புலையுமே சொல்லிட்டாங்கன்றாங்க. ஆனால் நடக்கிறத பார்த்தா அப்படி தெரியல. வழக்கமாக யாரெல்லாம் இந்த போர் நிறுத்த போகிறோன்னு உள்ளே போகிறாங்களோ அவங்கள மென்டலாக்கி அனுப்பிடுவாங்க. அது ஜெலன்ஸ்கி கிட்டலாம் ஒரு 3 நாள் பேசுனீங்கன்னா அந்த நடுநிலை போய் பேசுகிற ஆள் வந்து மென்டல் ஆயிடுவார். இப்போ மறுபடியும் இப்போ அன்காராவில் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 7, 8, 9 ஃபுல்லாக நேட்டோனுடைய கூட்டம் நடத்த போது மார்க் ரூட்டே வேறு பயங்கரமாக பேசிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு. அதனால் பார்க்கலாம் நம்ம என்ன விதமான முடிவுகள் எடுக்க போகிறாங்க, ஏதாவது பாசிட்டிவாக எடுக்கிறாங்களா அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஒரு குழு கொடுக்குறேன் நான். இன்றைக்கி ரஷ்யா அடித்த அடியில் உக்ரைன் பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க, ஆயுத குளோன்கள்லாம் பெரிய அளவுக்கு அழிந்திருக்கிறது. ஆனால் மறுபடியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 2260 கிலோமீட்டர் தள்ளி 2504 கிலோமீட்டர் தள்ளி ஒரு எண்ணெய் கிணறு ஒன்று அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 20 to 22 மில்லியன் டன்னு போகக்கூடிய ஒரு ரிஃபைனரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய
ஒரு பெரிய எண்ணெய் கிடங்குகளை அடிச்சிருக்காங்க. பெரிய அடி. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, கிரிமியாவை நோக்கி வந்த 2 கப்பல்கள். ஏன்னா கிரிமியாவுக்கு இப்போ டீசல் பெட்ரோல்லாம் பெரிய தட்டுப்பாடாக இருக்குது. கஷ்டப்பட்டு பிடிச்சி கொண்டு வந்தாங்க. பட் இன்றைக்கி மறுபடியும் அதில் ஒரு கப்பலை அடிச்சிட்டாங்க உக்ரைன் தரப்பில். அதனால் கிரிமியா கிட்டத்தட்ட வந்து தனிமைப்பட்ட மாதிரி தான் தற்போதைய சூழ்நிலை இருக்குது. இந்த 2 இன்சிடென்ட். ஒரு லாஜிஸ்டிக் ஹப் ஒன்று, அது இல்லாமல் ஒரு ட்ரோன் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய மற்றொரு சென்டர். இந்த சென்டர் மீது பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஒரு கேஸ் ஸ்டேஷன் மீது நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம். மொத்தம் ஒரு 3 இடத்துல சொல்கிறாங்க. அந்த 3 இடத்துல மறுபடியும் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே தாக்கல் நடத்தியிருக்காங்க. முக்கிய நகரங்களை இன்னும் கைப்பற்றவில்லை, இன்ஃபில்ட்ரேட் ஆகியிருக்காங்க, இன்னும் ரஷ்யா வசம் போகவில்லை என்று திடீர்னு ISW வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட பிரதான இலக்கிய அடுத்து மிக முக்கிய ஒரு 3 சிட்டியை பிடிக்கிறாங்க. அந்த 3 சிட்டியை பிடிச்சிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க ஃபில்ஃபில் பண்ணுறாங்க. ஆனால் இது பிடிக்கிறதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆகிடும். என்ன டிஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. இது சப்போஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா உக்ரைனுடைய மேஜர் ஆஃப் த இது வந்து கிட்டத்தட்ட அவுட் ஆகிடுமா. அதனால் பெரிய ஒரு பேட்டில் ஃபீல்டு வருங்காலத்தில் கிட்டத்தட்ட தயாராக இருக்குன்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. மார்க் ரூட்டே அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, ஏங்க மாதத்துக்கு 35,000 வீரர்கள் இறந்து போகிறாங்க அப்படின்னா உங்களால் திங்க் பண்ண முடியுதா? அந்த குடும்பத்தை நினச்சி பார்க்க முடியுதா? வாட் ஏ கிரேசி பீப்புள். இந்த புட்டினால் இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்கன்றாங்க ரஷ்யாவில். சரி, மார்க் ரூட்டே அவர்களே, உக்ரைனில் எவ்வளோ தான் இறக்குறாங்க இது வரைக்கும் உங்களால் சொல்ல முடியுதா? ஒன்று கூட சொல்கிறது கிடையாது. ஆனால் அங்கே ரஷ்யாவில் மட்டும் ஓடி போய் எட்டி பார்த்துட்டு எல்லை காலத்தில் எப்படி யார் கவுண்ட் பண்ணுறாங்கலாம் தெரியல, அக்யூரேட்டாக சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் 3000க்கும் மேற்பட்ட கம்பெனி வந்து டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய அளவுக்கு அவுட்புட் கொடுத்துருக்காங்களாம் நேட்டோ நாடுகளுடைய உதவியால். அதனால் நேட்டோ நாடுகள் வருங்காலங்களில் பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அது துருக்கியினுடைய பங்களிப்பு வந்து அளப்பிரியாத பங்களிப்பு. துருக்கியினுடைய இராணுவ வளர்ச்சி அதை விட இராணுவ வளர்ச்சி. அதனால் நம்ம பெரிய நெருக்கடி கொடுப்பதற்காக இந்த ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறோம். இனி நிச்சயம் நம்ம உக்ரைன் பக்கம் நிற்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ துருக்கி நேட்டோ F-35 கொடுப்பாங்களா அப்படின்னாங்கன்னா, இன்னைக்கு இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, F-35 கொடுப்பதற்கு நாங்கள் எந்த ஒப்புதலும் கொடுக்கவில்லை, அது கொஞ்சம் மிடில் ஈஸ்டில் எங்களை பலவீனப்படுத்தின மாதிரி இருக்கும், அவங்க தரப்பு ஓகன மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் ஸ்ரீலங்காவில் இலங்கை நீர்கொழும்பு சிறையில் 2 குரூப் கைதிகள் கூட 2 குரூப்பில் மிகப்பெரிய ஒரு சண்டை. 2 காவல் அதிகாரிகள் 25 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இன்னும் நிலைமை கட்டுக்குள்ளே வரலன்னாங்க. மேபி இப்போ கட்டுக்குள்ளே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு மோதல். அந்த சிறைச்சாலைக்கு வெளியே உறவினர்கள்லாம் வந்து கண்ணீர் வடித்து நின்றுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சோ தெரியலன்றாங்க. உள்ள சிறைச்சாலைக்குள்ளார 2 கேங்காக பிரிஞ்சு தாக்க நினச்சி பாருங்களேன். 25 பேர் மேலே இறந்து போயிருக்காங்க. யாரும் காவல்துறை அதிகாரிகளும் உள்ள நெருங்க முடியலன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து செல்லும் முதல் இந்திய பிரதமர் 6 நாள் பயணமாக 3 நாடுகளுக்கு கிளம்புறார். மேபி நியூசிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான இறுதி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாது. ஏற்கனவே ஆயிடுச்சு, இருந்தாலும் அங்கே இறுதி வரையறைக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.